இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு எல்லாரும் வந்து பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க. யாருமே வந்து பயப்பட வேண்டாம். நம்ம வந்து மிக மிக எளிமையா 2 லெவல் ஆஃப் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி லெவல் மெட்டீரியல்னு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். அடுத்தது வந்து செகண்டரி லெவல் மெட்டீரியல்னு ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். இந்த பிரைமரி லெவல் மெட்டீரியல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2025 நடைபெற்ற கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அவுட் சோர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பிரைமரி லெவல் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எதை படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருவேன். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப 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 எளிமையா இருக்கும். அதை படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது செகண்டரி லெவல் நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்குள்ளே குரூப் 2 வந்துடும். இதை படிச்சுட்டு நீங்க வந்து குரூப் 2 அட்டன் பண்ணுங்க. குரூப் 2ல கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். அடுத்தது நீங்க குரூப் 2 முடிச்சுட்டு வந்தது பிறகு அந்த செகண்டரி லெவலை வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த குரூப் 4 நீங்க அட்டன் பண்ணலாம். சரி, இந்த பிரைமரி லெவல் வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எது நீங்க கஷ்டமா ஃபீல் பண்றீங்க? கலைச்சொற்கள் கஷ்டமா ஃபீல் பண்றீங்க. இந்த கலைச்சொற்கள்ல நம்ம ஆல்ரெடி வந்து மருத்துவ கலைச்சொற்கள் ரெடி பண்ணிட்டோம். மருத்துவ கலைச்சொற்கள் நிறைய பேர் புக் வாங்கியிருக்கீங்க. வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, இனிமே வாங்க போறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி படிக்கணும் அப்படின்னா அதுல வந்து நான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு ரெண்டுக்கும் கொடுத்துருப்பேன். நீங்க இப்போதைக்கு ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சஃபிக்ஸையும் உடல் உறுப்புகளுக்கான ஷார்ட்கட் அதை மட்டும் படிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம் மருத்துவ கலைச்சொற்கள். அடுத்தது இப்போ வந்து சட்டம் கலைச்சொற்கள் நாளை மறுநாள், அதாவது சண்டே அன்னைக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ சட்டம் கலைச்சொற்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி இப்போ நமக்கு வந்து A to Z அல்பபெட்டிக் சீரிஸ் வந்து 26 லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து முக்கியமா ஒரு 15 லெட்டர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. நம்ம வந்து கலைச்சொற்கள்ல டோட்டலா எத்தனை டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா 8 டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு மருத்துவமும் சட்டமும் ரெடி ஆகி நீங்க வந்து நாளை மறுநாள் வந்து இது ரெண்டையும் நீங்க வாங்கிக்கலாம், மருத்துவத்தையும் சட்டமும். அதே மாதிரி வெட்னஸ்டே அன்னைக்கு யூனிட் 1 வாங்கிக்கலாம். வெட்னஸ்டே அன்னைக்கு யூனிட் 1 வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்படி வந்து நம்ம பிரைமரி லெவல் மெட்டீரியல் ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க வாங்கினதும் உடனே படிச்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சட்டம் இப்போ வெட்னஸ்டே அன்னைக்கு யூனிட் 1 வந்துடும். நாளை மறுநாள் சண்டே அன்னைக்கு சட்டம் கலைச்சொற்கள் ரெடி ஆயிரும். வெட்னஸ்டே அன்னைக்கு யூனிட் 1 ரெடி ஆயிரும். அதுக்கும் பிறகு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து 2 நாளையில நான் ரெடி பண்ண உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? அதனால இந்த பிரைமரி லெவல் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்போ நான் வந்து 26 லெட்டர்ஸையும் கொடுத்தேன் அப்படின்னா மனசளவுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சோர்ந்து போயிடுறீங்க. அதனால நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த 15 லெட்டர்ஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். கான்ஃபிடென்ட் லெவல் வந்ததும் 8 டிபார்ட்மெண்ட்டையும் அதே மாதிரி 15 லெட்டர்ஸையும் படிச்சதா அதுக்கும் பிறகு அதே மாதிரி தான் நம்ம வந்து தமிழ் இலக்கிய அகராதியை முடிக்க போறோம். பழமொழிகள் எதா இருந்தாலும் அப்படிதான் முடிக்க போறோம். முடிச்சது பிறகு இந்த பிரைமரி லெவல் மெட்டீரியல் முடிச்சதுமே ஒரு 1 மந்த்க்குள்ளே முடிச்சிருவீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். வந்ததும் செகண்டரி லெவல் மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே படிக்கணும்னு சொல்லுவீங்க. இது வந்து உங்களுக்கு குரூப் 2க்குள்ள செகண்டரி லெவல் முடிஞ்சதுன்னா பார்க்கலாம். அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க. குரூப் 2க்குள்ள செகண்டரி லெவல் முடிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பிரைமரி லெவலை வச்சு குரூப் 2ல சக்சஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு குரூப் 4க்கு தான் வந்து செகண்டரி லெவல் தேவைப்படும். அதனால குரூப் 4க்கு நீங்க செகண்டரி லெவல் படிச்சுட்டு போகலாம். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து நீங்க லேட் ஆகுதுன்னு பதட்டப்படுறதுனால இப்போ வேணுங்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து உடனே கொடுக்கலாம்னு இருக்கேன். ஆனா இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியலுக்கும் செலவாகும், பிளஸ் இதுக்கு கொரியர் சார்ஜும் ஒவ்வொரு டைமும் நீங்க வாங்க 50 ரூபாய் செலவாகும் வேஸ்டா. அது மொத்தமா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொரியர் சார்ஜ் வந்து செலவை மிச்சப்படுத்தலாம். டைம் ஆகுது, எக்ஸாம் வந்துட்டு அப்படின்னு பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நான் கொரியர் சார்ஜை வந்து மைண்ட் பண்ணல மேடம், நான் உடனே வாங்கிக்கிறேன்னா இப்போ நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு சட்டம் கலைச்சொற்கள் ரெடி ஆயிரும், நீங்க உடனே வாங்கிக்கலாம். அடுத்தது வெட்னஸ்டே அன்னைக்கு யூனிட் 1 ரெடி ஆயிரும், வாங்கிக்கலாம். மருத்துவ கலைச்சொற்கள் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கு, அது நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கும்போது ஆனா மருத்துவ கலைச்சொற்கள் சட்டம் கலைச்சொற்கள் வந்து கம்மியா தான் வரும். இந்த மாதிரி நீங்க அடுத்தடுத்து நீங்க வந்து நான் ரெடி பண்ண இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்க அடுத்தடுத்து நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து கொரியர் சார்ஜ் செலவாகும், அதை பார்த்துக்குங்க. இல்லை எனக்கு கொரியர் சார்ஜ் செலவாகும், நீங்க மொத்தமா ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னாலும் அப்படியும் வாங்கிக்கணும்.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இது ஏன் எனக்கு இவ்வளோ நாள் டிலே ஆணுச்சு அப்படின்னா, இப்போ நான் மருத்துவ கலைச்சொற்கள் ரொம்ப சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்கேன். அது 26 லெட்டர்ஸ் கொடுத்தது நான் அதில் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் பிரித்து தெளிவாக கொடுத்துருக்கேன். அதுக்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. அப்போ அதனால தான் நான் மருத்துவ கலைச்சொற்களுமே வந்து ப்ரிஃபிக்ஸ் படிக்க வேண்டாம், சஃபிக்ஸ் மட்டும் படிங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி உடல் உறுப்புகளுக்கான ஷார்ட்கட் மட்டும் படிங்க அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு 15 லெட்டர்ஸ் படிங்க, அதுக்கு பிறகு செகண்டரி லெவலுக்கு பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு ஆட்சியியல் கலைச்சொற்கள் வரும், இதே மாதிரி அடுத்தடுத்து வரும். அப்புறம் யூனிட் 2 வரும், யூனிட் 3, அப்புறம் யூனிட் 5, இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். இது மாதிரி அதனால் நீங்கள் யாருமே பதட்டப்பட வேண்டாம். நான் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், இது பிரிண்ட் அவுட்டாக தான் வரும், புக்காக வராது, எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது சண்டே அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து விருப்பப்படுறவங்க நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெடி பண்ண உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்குறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிங்க, எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நானே டெலீட் பண்ணி விட்டுருவேன். வாங்குறவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க நான் அடுத்தடுத்து போட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்ஃபார்ம் பண்ண வாங்கிக்கிட்டே இருப்பேன். நான் உடனே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இல்லாட்டா நீங்கள் பல்காக நான் ரெடி பண்ணி முடிச்சிடுறேன் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கும் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்டதுனால தான் நான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தடு ஓகேவா, நீங்கள் ரெடி பண்ண எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தந்துருங்கிற மெத்தடு ஓகேவா என்னங்கிறத சொல்லிடுங்க. இதை வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து நான் அப்டேட் பண்ண உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த குரூப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வாங்காதவங்க அந்த குரூப்புக்குள்ளே வர வேண்டாம். ஓகேவா? ஓகே, வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கேட்டுக்கோங்க. நன்றி.